Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நெக்ஸ்ட் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீமேக் சீரியல் தான். நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், மார்க் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது ஒன் ஆஃப் த ரீமேக் சீரியல் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சீரியலும் அந்த சீரியலும் ஒன்று கிடையாது. இந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு அவங்க. ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா எந்த சேனலில் வரப்போகுது, எந்த சீரியலோட ரீமேக், யார் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறத பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஜி கேரளமில் மிளிரெண்டிலும் அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்ட் ஆன ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த சீரியல் நம்ம ஆக்டர் சல்மான் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஆக்டர் சல்மான் யார் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆடுகளம் அப்படிங்கிற நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் சன் டிவியில் வரப்போகுது. அவர் தான் அந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஜி கேரளமில் முடிஞ்சு போன சீரியல் அப்படின்னு சொல்லலாம். 2024 ஆகஸ்ட்லேயே இந்த சீரியலில் 565 எபிசோட்ஸோட முடிச்சிட்டாங்க. இந்த சீரியலை தான் ரீமேக் பண்ணி கூடிய சீக்கிரம் ஜி தமிழ் கொண்டு வர போகிறாங்க. இந்த சீரியலை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் நம்ம எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச 2 சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் தான். நைட்டு 8:30 டெலிகாஸ்ட் ஆகிக்கிற அண்ணா சீரியலும், மத்தியானம் 2 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இதயம் சீரியலையும், இந்த 2 சீரியலையும் ராஜமால் ப்ரொடக்ஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூ சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுவுமே ஜி தமிழுக்காக தான். முடிஞ்சு போட ஒரு சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ சூப்பர் ஹிட் சீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இவங்க அதை அஃபீஷியலாக ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 565 எபிசோட்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளவுதான் இவங்களும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை டிஆர்பி அதிகமாகவோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்தாலும் இவங்க ஸ்டோரியை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த சீரியலில் யார் ஆக்டர்ஸாக நடிக்கிறா, யார் ஹீரோ, யார் ஹீரோயின் அப்படிங்கிறத பற்றி இப்போது எந்த தகவல்களும் மலையாளத்தில் மிளிரெண்டிலும் அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. நான் அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது 2 கண்களிலும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு டைட்டில் வச்சுருக்கேன். ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிறப்ப கண்டிப்பாக வேறு ஒரு டைட்டிலில் தான் இந்த சீரியல் வரும். ஆல்சோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின்ஸை வச்சு ஒரு ஹீரோ வச்சிருக்கிற ஸ்டோரி போல். ஸோ இதனால தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த சீரியலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.